பாலவெற்றிவேல், ஜம்முவை குறிவைத்து பாகிஸ்தான் தற்போது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. பல்வேறு அடுத்தடுத்த நகர்வுகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறது. உங்களிடம் இருக்கக்கூடிய அண்மை தகவல் என்ன? விக்னேஷ், அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் பிரம்மோஸ் ஆயுதம் ஏந்திய இந்திய போர்க்கப்பல் தற்போது கராச்சி நகரத்திற்கு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக இந்திய கடற்படையிடம் இருந்து வந்த நம்பகத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை இந்திய ராணுவ ஆராய்ச்சி பிரிவு உறுதிப்படுத்தி இருக்கிறது. பிரம்மோஸ் ஏவுகணையோடு இந்திய கடற்படையினுடைய கடல்சார் கப்பல்கள் தற்போது பாகிஸ்தானினுடைய முக்கிய வர்த்தக நகரான கராச்சிக்கு அருகே நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தற்போது மூன்றாவது நாளாக ஜம்மு காஷ்மீர் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை பாகிஸ்தான் தற்போது நடத்தி வரும் நிலையில இந்தியா தற்போது ராணுவ ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக கடற்படையையும் தயார் நிலையில் நிறுத்தி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் அத்துமீறி தன்னுடைய தாக்குதலை அதிகப்படுத்தும் போது அதற்கு எதிர்வினையாக பாகிஸ்தானினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய கடல் வர்த்தக நகரமான கராச்சி மீதும் எதிர் தாக்குதல் நடத்துவதற்காக தற்போது கராச்சி நகரத்தில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய கடற்படையினுடைய போர்க்கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய ராஜ்புத், கால்வர் மற்றும் கொல்கத்தா பிரிவை சேர்ந்த போர்க்கப்பல்கள் செங்குத்து ஏவுதள அமைப்புகளோடு பொருத்தப்பட்டிருக்கும் பிரம்மோஸ் ஏவுகணைகள் எதிரி கப்பல்களை, துறைமுகங்களை மற்றும் கடலோர அமைப்புகளை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்துவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் அதிகப்படியான தாக்குதல் மேற்கொள்ளும் போது எதிர் தாக்குதல் நடத்துவதற்காகவும் தயார் நிலையில் இருப்பதற்காகவும் அரபிக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்போது இந்திய கடற்படை தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானின் 60% வர்த்தகம் நடைபெறும் ஒரு முக்கிய நகரமாக கராச்சி இருக்கிறது. அதன் கடற்படை தலைமையகமும் கராச்சியில் தான் இருக்கிறது. பாகிஸ்தான்ல புவிசார் அரசியல் ரீதியாக கராச்சி நகரம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நகரம் என்பதால் பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவினுடைய தயாரிப்பில், இந்தியா மற்றும் ரஷ்யாவினுடைய கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஏவுகணையாகும். இதை தற்போது இந்திய கடற்படையினுடைய தளத்தில் இருந்து செலுத்துவதற்காக அனைத்தும் தயார் நிலையில் நிறுத்தி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. போர்க்கப்பலை பொறுத்தவரை இந்தியாவிடம் 293 போர்க்கப்பல்கள் இருக்கின்றது. 18 நீர்மூழ்கி கப்பல் இருக்கின்றது. அவை அனைத்தும் அரபிக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய குறிப்பாக குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக பகுதிகளில் தற்போது ரோந்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. விக்னேஷ்.